மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய, சமுதாயத்தில் மனிதனை நெறிப்படுத்தக்கூடிய சமய பல்கலைக்கழகம் எது என்றால் ஆலயங்கள். உலகமே கொண்டாடக்கூடிய விவேகானந்தர் எழுதுகின்றார், புறச்சடங்குகளில் உடன்பாடு இல்லாத எனக்கு என் அன்னை ஆணையிட்டால் ஈர வேட்டியோடு 1000 மணி நேரம் கூட நான் கண்மூடி தியானம் இருப்பேன். எதற்காக? கல்கத்தா காளிக்காக அல்ல, என் தாயாரினுடைய மன மேன்மைக்காக. நண்பர்களே, நாம் நம்முடைய அருள் நேரத்தில் மகான்கள் பற்றி ராமாயணம், பெரிய புராணம், பாரதம், பகவத்கீதை, திருக்கோயிலினுடைய வழிபாடு, இப்படி பல விஷயங்களை சிந்திக்கின்றோம். அவ்வப்போது சமூகத்திற்கு தேவையான இறை செய்திகளை குன்றக்குடி சுவாமிகள் சொல்வார்கள். ஆலயங்கள் சமுதாய கூடங்கள், ஆலயங்கள் சமுதாய கூடங்கள். மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய, சமுதாயத்தில் மனிதனை நெறிப்படுத்தக்கூடிய சமய பல்கலைக்கழகம் எது என்றால் ஆலயங்கள். சுவாமி விவேகானந்தர் பாரத தேசம் முழுக்க பயணப்பட்ட போது அவரிடத்தில் கேட்டோம், நீங்கள் கண்டது என்ன, பார்த்தது என்ன, கேட்டது என்ன? ஒரே வரியில் சொன்னார்கள், ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பாரதத்தில், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை. ஆனால் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது திரு ஆலயங்கள். இந்தியாவின் ஆன்மா ஆலயங்கள். ஆலயம் என்பதை ஆன்மா லயிக்கும் இடம் என்று சொல்லுவோம். ஆனால் நம்ம ஊரில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? பழமொழி, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. மாதா பிதா குரு தெய்வம், அன்னை ஓர் ஆலயம், இப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் சமஸ்கிருத மந்திரம் சொல்லும்போது மாத்ரு தேவோபவ, பிதுர் தேவோபவ, குரு தேவோபவ, தேவ தேவோபவ. மாதா பிதா குரு தெய்வம். நீங்கள் எந்த ரிக் யஜுர் சாம அதர்வணம், எந்த வேதங்களையும் நீங்கள் பைபிளை எடுத்தாலும் சரி, குரானை எடுத்தாலும் சரி, எல்லாம் சொல்வது இறைவனுக்கு மிஞ்சிய இறைவன் யாருன்னா அன்னை. எப்படி? குரானில் ஒரு வாசகம் உண்டு, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உலக தொலைக்காட்சியிலேயே ஒரு ஆன்மீக நிகழ்வில் பிற மதங்களையும் பெருமையாக தொய்வின்றி சொல்லக்கூடிய தொலைக்காட்சி நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி. இதை நான் கொஞ்சம் ஒரு கம்பீரமாகவே பதிவிடுறேன். நபிகளுடைய குரானை எடுத்து படித்தவர்களுக்கு தெரியும், சொர்க்கம் எது என்று கேட்டால் என் தாயினுடைய திருவடிதான் சொர்க்கம் என்கின்றார். நீங்கள் விவிலியம், கல்வாரி மலையிலே இயேசுநாதரை அடிக்கின்றார்கள். இரத்தம் சொட்ட சொட்ட இருக்கின்ற போது, வல்ல இறைவா, இவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் என்றே தெரியாமல், அறியாமல், புரியாமல் செய்கிறார்கள், இவருக்கும் இறைஞ்சி நீ அருள் புரிவாய் என்று சொல்கின்ற அந்த காட்சி இருக்கிறதே, விக்கித்து போனார்கள். அப்போது இயேசுபிரான் பதிவு செய்கின்றார், என்னுடைய எல்லா நல்ல குணத்திற்கும் என் தாயார் தான் காரணம் என்று. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்து மதத்தில் உலகமே கொண்டாடக்கூடிய விவேகானந்தர் எழுதுகின்றார், புறச்சடங்குகளில் உடன்பாடு இல்லாத எனக்கு என் அன்னை ஆணையிட்டால் ஈர வேட்டியோடு 1000 மணி நேரம் கூட நான் கண்மூடி தியானம் இருப்பேன். எதற்காக? கல்கத்தா காளிக்காக அல்ல, என் தாயாரினுடைய மன மேன்மைக்காக, என் தாயாரின் மன மேன்மைக்காக. என்ன வார்த்தை பாருங்க, எவ்வளோ பெரிய நுட்பமான செய்தி பாருங்க. நம்ம பெரிய புராணத்தில் படிச்சிருக்கோம், ஒரு நாளிகை கழித்து குழந்தை பேர்ந்தா சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக வருவாங்கிறதுக்காக தான் தலை குப்புற தன்னைய கட்ட சொல்லி குழந்தைய பெத்தெடுத்து சிவந்த கண்களோடு பிறந்த இவன் தான் கோச்சங்கண்ணனோன்னு எழுதிய காட்சியை படித்த போதுதான் கமலவதி என்கின்ற தாயினுடைய பெருமை தெரிந்தது. 1000 கிருஷ்ணர் கோயில் இருந்தாலும் பண்டரிபுரத்து புண்டரிகனை இன்றைக்கும் நினைப்பதற்கு காரணம், புண்டரிகன் தன்னுடைய பரமபக்தன், நின்றால் படுத்தால் அமர்ந்தால் கோவிந்தா என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனே கண்முன்னு வந்தபோது, உன்னிடத்தில் எனக்கு பேசுவதற்கு நேரமில்லை, என் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்ய வேண்டும், காரணம் உடல் உபாதை உள்ளவர்கள் என்று சொல்லி கிருஷ்ணனுடைய உள்ளத்தையே உலகப்பந்தையே உருளச் செய்தவன் புண்டரிகன் என்றால் தாய் தந்தையனுடைய பக்தி. விடிந்தால் பட்டாபிஷேகம், அவனுக்கு நாற்காலி, மகுடம், மணிசூடம். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, மன்னவன் பணியென்றாகிலும் நும்பணி மறுப்பெனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதன்றோ என்று தாயினுடைய பெருமையை இல்லை, சிற்றன்னையினுடைய பெருமையும் இந்த மண்ணில் நிலைநிறுத்திய ஒரு மாபெரும் மகான் உண்டென்றால் அவர்தான் மறந்துவிடக்கூடாது ராமச்சந்திரமூர்த்தி. நீங்கள் பெயரை ராமன் என்று வைத்துக் கொள்வதில் ஒருபோதும் பெருமை அல்ல,
ராமன் காட்டிய நெறியில், கிருஷ்ணன் காட்டிய வழியில் நடக்க வேண்டும். அதனால்தான் இந்த மண்ணில் காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று அத்வைதம் பரப்பிய அற்புத மகான் ஆதிசங்கர பகவத்பாதா சொல்கின்றார், எல்லாவற்றையும் துறந்தேன், ஆனால் என்னாலும் துறக்க முடியாத ஒரு துறவு என் தாய் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று. தமிழ் சமூகத்தில் தோன்றிய அற்புதமான பட்டினத்து அடிகள் 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தொந்தி சரிய என்கின்ற பாடல் வரிகளை கேட்கின்ற போதே தாயார் என்கின்ற அந்த பேசும் பெருந்தெய்வம் நம் கண்முன்னே நிற்கிறது. நான் இப்பொழுது அடுத்த தலைமுறைக்கு சொல்வேன், தாயை விட ஒரு சிறந்த கோவில் இல்லை, தந்தையை விட ஒரு மந்திரம் இல்லை. தாய் தந்தையை போற்றினால் எல்லா நாளும் நமக்கு ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.